வணக்கம், வெல்கம் டு ட்ரிச்சி சமையல்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து புளியே இல்லாமல் நம்ம புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இது இருக்கும். ஸோ வாங்க போகலாம். நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோங்க. அது 3 பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்க விடுவோம். பொதுவாகவே நம்ம குழம்பு வைக்கும்போது வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த குழம்பு டேஸ்ட் வந்து நல்லா வரும். ஸோ அதை நீங்கள் எப்போவுமே அவசரமாக குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே போடாமல் நல்லா வதக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டே வேறு தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ தக்காளி நல்லா வதங்குவோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதக்கிறோம். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடும். நான் தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கசகச ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மை பேஸ்ட்டு போல் நம்ம அரைச்சிக்குவோம். ஸோ இதுதான் நம்ம மெயின் தான், குழம்புக்கு தேவையான மசாலாவே இது தான். நல்லா வதங்கிடுச்சு. இதில் கத்திரிக்காய் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் போடணும்னு கிடையாது, நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டு இதை சேர்த்து செய்யலாம். நல்ல டேஸ்ட்டில் வரும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு இந்த சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகம்னா உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கிளறுங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்பும் வந்து இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக கருவேப்பிலையை வந்து தூவி விட்டுட்டு நீங்கள் இறக்கி சாப்பிட்டீங்கன்னா, சூடான சாதத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.